சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இது சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத பார்த்திங்கன்னா ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில். இந்த தொழிலை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இதை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய ஊரில் பார்த்திங்க அப்படின்னா சில்லி சிக்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சில்லி சிக்கன் 100 கிராமோட விலை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி விலை இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்னோடய ஊர் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம். கோழி பண்ணைக்கு தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான ஊர் எதுன்னு கேட்டால் நாமக்கல் மாவட்டம் தான். அதே மாதிரி முட்டைக்கும் மிக முக்கியமான ஊர் எதுன்னு கேட்டால் நாமக்கல் மாவட்டம் தான். இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா கோழிகளும் முட்டைகளும் எல்லா இடத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த கடையில் இந்த 100 கிராம் சில்லியோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தான். இது ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபாய்க்கு தான் இருந்தது. ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா 5 ரூபாய் ஏற்றி வெறும் 100 கிராம் சில்லியை பார்த்திங்கன்னா 20 ரூபா. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மற்ற ஊர்களில் எந்த அளவுக்கு 100 கிராமோட விலை இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஆனால் நான் சென்னையில் இருக்கும்போது அங்கே தான் ஆரம்பத்தில் கடை வச்சுருந்தேன். அப்போ நாங்கள் கடை வச்சுருக்கும்போது நான் சில சமயங்களில் இந்த மாதிரி பக்கோடா வாங்கி சாப்பிட்றது இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சில்லி சிக்கனை சொல்கிறத அங்கே சிக்கன் பக்கோடான்னு தான் சொல்கிறாங்க. அந்த சிக்கன் பக்கோடா 100 கிராம் பார்த்திங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 50லேருந்து 60, 70 கூட வருது சில கடைகளில். அந்தளவுக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஊரில் 1/4 கிலோவே பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு நான் வாங்கி சாப்பிட்ருவேன். ஆனால் சென்னை போன்ற மிக முக்கியமான ஊர்களில் பார்த்திங்கன்னா வெறும் 100 கிராமே பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 50லேருந்து அதிகபட்சமாக 60, 70 கூட போகுது. இதுவும் ஒரு சில பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபா கூட வருது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. சரி, இது எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம். ஸோ இந்த தொழில் நம்ம எப்படி பண்ணணும், இது மூலிமா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உணவு சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த உணவு பண்டமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாம் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ, எந்த மாதிரி இடத்துல மக்கள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உணவு பண்டங்கள் மூலிமா நமக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட முடியும், நமக்கு பிஸ்னஸும் நடக்கும். அதை விட்டுட்டு போட்டிக்காக பல கடைகள் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம கடை ஆரம்பித்தாலோ, இல்லை மக்கள் நடமாட்டம் இல்லாமல் மக்கள் பார்வைக்கு இல்லாத ஏதாவது ஒரு சில இடங்களில் போயிட்டு கடை ஆரம்பித்தாலோ கண்டிப்பாக நம்மளோட தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. கடைசியாக பார்த்திங்கன்னா தொழில் லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் தான் உருவாக்குறோம். அதனால் எந்த இடத்துல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். ஸோ நாம் தப்பு பண்ணிவிட்டு தொழில் மேலே குத்தம் சொல்லக்கூடாது. இந்த தொழில் எனக்கு காலவாரி விட்டுச்சு, தொழிலில் நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது மேலே பழி சுமத்தக்கூடாது. நிச்சயமாக அது தொழிலுக்கான மரியாதை கிடையாது. சரி, இந்த தொழில் மூலிமா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு நான் நாட்டுக்கோழி பண்ண ஊரில் வச்சுருக்கும்போது நான் பேரலில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு கறிக்கோழியும் போட்டேன். அப்போ வீக்லி ஒன்ஸு நான் கறி கடை வச்சுருக்கும்போது கறிக்கோழியை நான் போடும்போது அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா தினமும் சில்லி சிக்கனும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒரு 3-4 மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனும் நாங்கள் போட்டோம். அது என்னோட கண் பார்வையில் இருந்ததே தவிர நான் போடலை. ஆனால் கறிக்கோழிகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது நான் தான். ஏன்னா நான் தான் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் நாட்டுக்கோழி பண்ண வச்சுருந்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா பிராய்லர் வெளியிலேருந்து வாங்கிட்டேன். அப்போ வாரத்தில் ஒரு நாள் நான் கறிக்கடை வைக்கும்போது எனக்கு பிராய்லர், நாட்டுக்கோழி, வான்கோழி, வாத்து இந்த மாதிரி பல வெரைட்டி நான் போடும்போது எனக்கு தேவைப்பட்டதுனால பிராய்லர் வெளியிலேருந்து வாங்கும்போது சரி பேரலில் சில்லியும் போட்டால் பரவாயில்ல, ஆனால் எல்லா வேலையுமே நாமளே பண்ண முடியாது, நாமளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய உறவினர் ஒருத்தரை வச்சு அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு மூலிமா அந்த உறவினர் பார்த்திங்க அப்படின்னா சில்லி கடை போட்டார். உண்மையிலேயே அவருக்கு இந்த மாதிரி தொழில்களில் பார்த்திங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருக்கிறனால
அது என்னமோ நேரமோ என்னன்னு தெரில, அவரோட கைராசிக்கு நல்லாவே சில்லியோட டேஸ்ட் அதிகமாகவே வந்துருச்சு. அதனால் நாள் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கூட அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிட்ட நபர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வாய்வழி விளம்பரத்தினால என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு மேலும் அதிக கஸ்டமர்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சது. ஏன்னா 2-3 நாள் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் டல்லாக போன மாதிரி இருந்தது. அதே ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொண்டு வந்ததுனால, ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தொழில் மேலே இருக்கிற ஆர்வம் தான் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தொழிலை மெருகேற்ற முடியும், எந்த அளவுக்கு வந்து நம்ம தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகளில் யோசிப்பாங்க. அப்படி யோசித்து ஆர்வத்தோடு இருக்கிறவர் ஒருத்தர் வந்து ஒரு தொழில் பண்ணும்போது தான் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். நானும் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது கை கொடுக்காது. அந்த மாதிரி அந்த உறவினர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால, அவருக்கு ரொம்ப பிடிச்சி இருந்ததுனால கூட என்னமோ தெரியல, ஒரு 2-3 நாள் டல்லாக இருந்தாலும் கூட அப்படியே வாய்மொழி விளம்பரத்தினால அதிகமாக அவருக்கு வந்து சேல் ஆக ஆரம்பிச்சது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாட்கள்லேயே அவரோட பிஸ்னஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்பும் ஆச்சு, நல்ல சக்ஸஸும் ஆச்சு. இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் அவரால் வந்து கண்டினியூவாக அந்த தொழிலை வந்து பண்ண முடியல. அதுக்கு மிக முக்கிய ரீசனே பார்த்திங்கன்னா, அந்த சமயத்தில் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிற சூழ்நிலை இருந்ததுனால, சரி அதை ஃபோக்கஸ் பண்ணலாம், கடையை வந்து நம்ம வேறு எங்கேயாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகளை ஏற்படுத்தினார். ஏன்னா இன்னும் மக்கள் அதிக நடமாட்டம் இருக்கிற இடத்துல போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலை இன்னும் பெருசாகவே நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முயற்சி எடுத்தார். கடைசி அது என்ன ஆச்சு அப்படின்னா கடையவே க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணுற சில தவறுகளால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான ஒரு தொழில் அமைஞ்சாலும் கூட, நம்மளுடைய நேரமும் அந்த இடத்துல நமக்கு ஒத்துழைச்சாலும் கூட, நம்ம செய்கிற சில தேவையில்லாத சில முயற்சிகளால் பார்த்திங்கன்னா நம்ம தொழில் நம்மளாலேயே பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிற மாதிரியே ஆயிடுது. எப்படி பார்த்தாலும் இந்த தொழில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். ஏன்னா இதெல்லாம் வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படிங்கிறனால இதுக்கெல்லாம் என்றைக்குமே வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது மூலிமா நாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் லாபத்தையும் ஈட்ட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தினம் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 1500லேருந்து 2000 3000 லாபம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு இந்த தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் லாபகரமான தொழிலாக தான் இருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி போன்ற பெரிய பெரிய மாநகராட்சிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழில்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளே இருக்குது. நான் சொன்னது 2 சிட்டி தான் சொன்னேன், அதனால் அந்த 2 சிட்டியில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிற பெரிய சிட்டிகள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி இடங்களில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தொழில்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் வந்து எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், நாமளும் வந்து ஒரு சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழிலை கூட நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான். 1000 தான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் கூட தொழில் பண்ணும்போதும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இதில் இருக்கிற பல பிரச்சனைகள், ட்ராபேக் எல்லாமே தெரியும். எல்லா நாளுமே வந்து எல்லா தொழிலுமே எல்லாம் கை கொடுக்காது. சில நாட்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இறக்க தான் செய்யும். எல்லாத்தையுமே கடந்து எல்லாத்தையுமே சமாளித்து நாம் வந்து ஒரு தொழில் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நாட்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே சமாளித்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த தொழில் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்கும், வருமானத்தையும் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் வந்து தொழில் மேலே நாம் நம்பிக்கை வச்சு ஒரு மரியாதை வச்சு பண்ணுறதுக்கு அந்த தொழில் நமக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிபலனே. இதை வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் முழு ஈடுபாடோடு பண்ணுங்கள். அப்போ தான் தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு எந்த மாற்று கருத்து இருந்தாலும், இல்லை நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட மறக்காமல் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சென்னையில் ஈரல்னு சொல்லிட்டு போடுவானுங்க. அதெல்லாம் ஈரலே கிடையாது. இறப்பு இருக்குல்ல, அதை வச்சு போட்டுருவானுங்க. ஈரல்னால் இதுதான் ஈரல். சென்னையில் ஈரலெல்லாம் வாங்கினோம்னா 70 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா. இங்கே வெறும் 30 ரூபா தான். எப்படி